எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. ஏற்கனவே ஃபாத்திமா மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தி வந்து ஊசி போட்டு கொலை பண்ண பார்த்தான்னு அத்தை சொன்னாங்க. அப்பவும் பூமயில் தான் அத்தையோட ரூம்ல இருந்தா. அப்போ அவகிட்ட விசாரிக்கிறப்போ அப்படி யாரும் வரலன்னு அவ அடிச்சு சொன்னான். உனக்கு ஞாபகத்துல இருக்கா? ஆமாக்கா, ஞாபகத்துல இருக்கு. அப்ப எனக்கு சந்தேகம் வரல. ஆனா இப்போ அத்தை சொன்னதை என்னால கனவாவும் எடுத்துக்க முடியல, பூமயில சொல்றதையும் நம்ப முடியல. ஐயோ, என்னக்கா சொல்லுதிய? அப்ப பூமயில நெசமாவே அத்தைய கொல்ல பாத்திருப்பாளா? இப்ப எனக்கு பூமயில மேல சந்தேகம் வந்திருக்கு. இப்பவே அவளை அடிச்சு என்னன்னு வாயில இருந்து உண்மையை வர வைக்க முடியும். ஆனா அவ எதுக்காக அத்தைய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும்? ஒண்ணு, இவள கிரிஜா தூண்டி விட்டாளா? இல்ல இவ உண்மையிலேயே டோட்டலாவே கிரிஜாவோட ஆளான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இப்ப எதுவுமே பண்ணாம சும்மா விட்டுருக்கேன். அக்கா, நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ தாழம் பூக்குள்ள பூநாகம் இருக்குன்னு சொல்லுவாங்க, நாகத்துக்குள்ள மாணிக்க கல் இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்னைய மாதிரி கிராமத்து அப்பாவிக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுக்கா. அதனால நீங்க சொல்றத என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா நீங்க எதையுமே தீவிரமா யோசிக்காம சொல்ல மாட்டீங்க. அதனால இனிமே நான் அந்த பூமயில பக்கமே போக மாட்டேன்க்கா. அவளை நினைச்சாலே இப்ப கொஞ்சம் ஐயோ ரொம்ப பயமா இருக்கு. அப்படி இல்ல துளசி, நீ பூமயில அவாய்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணனா பூமயிலுக்கு டவுட் வந்துரும். என்னக்கா சொல்றிய? ஆமா துளசி, நமக்கு இது பூமயில மேல சந்தேகம் இருக்கிற மாதிரி காட்டிக்கவே கூடாது. எப்பவும் போல அவ கூட பேசணும், பழகணும். அப்பதான் அவ தொடர்ந்து தப்பு பண்ணுவா, நம்ம கிட்டயும் மாட்டுவா. அக்கா, எனக்கு அவகிட்ட நடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்க்கா. நான் பாட்டுக்கு ஏதாச்சும் வளரி கொட்டிடுவேனா? அதனால நான் எதுக்கும் அவளை விட்டு கொஞ்சம் தூரமா விலகி இருக்கிறதே நல்லது. சரி, பாத்துக்கலாம், விடு. நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத, நிம்மதியா தூங்கு. சரியா? சரிக்கா. ஏக்கா, நீங்க பாட்டுக்கு சர்வ சாதாரணமா தூங்க சொல்லிட்டு போயிட்டியாக்கா. நான் எப்படிக்கா தூங்குவேன்? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? சிறுவாபுரி முருகா, அந்த மலைமாடு மருதமுத்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கலனா செத்து போயிருவேன்னு சொல்லி என்ன மிரட்டுறான்பா. அவன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடக்கூடாது. அவனுக்கு நீதான் என்னைய மறக்கிற மாதிரி ஒரு நல்ல புத்திய கொடுக்கணும். அவன்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திரு சாமி. அதே மாதிரி இந்த வீட்லயும் அத்தைய அந்த பூமயில கொலை பண்ண பாக்குறான்னு ஈஸ்வரி அக்கா சொல்றாங்க. அந்த பூமயில பாக்குறதுக்கு என்ன மாதிரியே அப்பாவியா இருந்துகிட்டு இவ்ளோ மோசமான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான்னு நினைச்சாலே என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. என்னையால இதையெல்லாம் சமாளிக்க முடியவே இல்ல சாமி. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு நான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் கொண்டு வந்து என் தலை மேல ஏத்தி விட்டுறதப்பா சிறுவாபுரி முருகா. போன் மணி அடிக்குது. நல்ல சகுனம்.